ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்டார் ட்ராமா கட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட 2வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். எம்மி பால் குடிச்சிட்டு இருப்பா. கால் வரவும் எப்போதும் போல க்யூட்டாக டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு அப்புறம் தான் காலை அட்டன் பண்ணி பேசுவா. ப்ரொஃபஸர் லிம் தான் கால் பண்ணியிருப்பாங்க. எம்மி மிஸ்டர் ரோசரோட மீட்டிங் கேன்சல் ஆகலை, திங்கக்கிழமை மீட்டிங்க்கு போகணும்னு சொல்லுவாங்க. எம்மியால இதை நம்பவே முடியாது. நீங்கள் உண்மையாக தான் சொல்கிறீங்களா? நீங்கப்பா அம்மா மீட்டிங்கில் நீ கண்டிப்பாக இருக்கணும்னு மிஸ்டர் ரோசல் ஸ்பெஷலாக சொல்லியிருக்காருன்னு சொல்லுவாங்க. என்ன மிஸ்டர் ரோசலுக்கு என்ன தெரியுமான்னு சந்தேகமாக பார்த்துட்டு இருப்பா. எம்மி நீ உன்னோட வெஸ்ட்டை கூட நம்ம காலேஜோட எதிர்காலம் உன்னை நம்பிதான் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே ப்ரொஃபஸர், எனக்கு புரிஞ்சிருச்சு பாய்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு என்னால முடியும்னு தன்னைத்தானே மோட்டிவேட் பண்ணிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் காலேஜுக்கு வந்தது பேசிட்டு இருப்பாங்க. எம்மி எங்கன்னு நிக்கோ கேட்பான். எம்மி சீக்கிரமாவே காலேஜுக்கு போயிட்டான்னு ஆன்ட்டி என்கிட்ட சொன்னாங்க. இங்கதான் இருப்பான்னு நினைச்சா ஆனா எங்க போனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவா. என்ன நீ அலட்சியமா சொல்லிட்டு இருக்க? ஒரேல எம்மி காணாம போயிட்டா என்ன பண்றதுன்னு நிக்கோ கேட்பான். என்ன காணாம போயிடுவாளா? அவ எப்போதுமே அவளோட கையில மேப் வச்சிருக்கா. ஆனா அவளுக்கு அந்த மேப்பை ஒழுங்கா படிக்க தெரியுமா படிக்க தெரியாதான்னு தான் தெரியலன்னு சொல்லுவா. அம்மா நீ சொல்றது சரிதான்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீக்கு ஒன்னு எதுக்காக எம்மியை தேடிட்டு இருக்க? நீ அவளை மிஸ் பண்றியான்னு கேட்பான். எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. டே ஏன்டா நீ இப்படி பேசிட்டு இருக்க? நம்ம எல்லாரும் இங்க இருக்கோம், எம்மி மட்டும்தான் இங்க இல்ல, அதனாலதான் அவளை பத்தி கேட்டேன்னு சொல்லுவான். பாருங்க எம்மி எனக்கு ரிப்ளை அனுப்பியிருக்கா. ப்ரொஃபஸர் லிம்மோட அவ வெளில போயிருக்கலாம், அதனாலதான் என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸை கடன் வாங்கிட்டு போனா போல, இப்பதான் எனக்கு புரியுதுன்னு சொல்லுவா. என்ன காலேஜ்க்கு வராம வெளில போயிருக்கலான்னு எல்லாரும் ஷாக் ஆகி வைப்பாங்க. எம்மி இப்போ ரோசல் கார்பரேஷன்ல இருப்பா. கெத்தா நடந்து வந்துட்டு இருப்பா. என்ன பாருங்களேன், ஃபார்மலா நான் ரொம்ப அழகா இருக்கல, கையில தான் இந்த ட்ரெஸ் என்கிட்ட கொடுத்தா. ஓ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இன்னைக்கு நான் எந்த ஒரு கிளாஸையும் அட்டன் பண்ண வேணான்னு ப்ரொஃபஸர் லிம் என்கிட்ட சொல்லிட்டாங்க. சோ ட்ரக் டீலரா இருந்தா இப்படிதான் இருக்கும் போல. இன்னும் எங்களோட மீட்டிங் ஆரம்பிக்கிறதுக்கு 2 மணி நேரம் இருக்கு. சோ இப்போ நாங்க 2 பேரும் ரிலாக்ஸ்டா இங்க உட்காந்துருக்கோம்னு சொல்லுவா. மிஸ் ரோமேரோ உன்னோட பிரசன்டேஷன் ஸ்பீச்சை நான் பார்க்கலாமான்னு கேட்பாங்க. என்ன ஸ்பீச் பிரசன்டேஷனா? எதுக்காக இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க? நாங்க 2 பேரும் ப்ராடக்ட்டை பத்தி இங்க பேசத்தான் வந்திருக்கோம்னு நினைச்சேன். இதுக்காக சடனா இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆமா ட்ரக்ஸை விற்கிறதுக்கெல்லாம் பேசணுமா என்ன? வெல் மேடம் நான் சொல்ல வருவா. இவளை பேசவே விட மாட்டாங்க. எமினி ப்ரிப்பேர் பண்ண ஸ்பீச்சை நான் பார்க்கணும்னு சொன்னேன். பாரு இதை நீ சாதாரணமா எடுத்துக்க கூடாது. மிஸ்டர் ரோசல் இருக்கும்போது நீ கவனமா இருக்கணும்னு சொல்லுவாங்க. நான் ஏற்கனவே ரிசர்ச் பண்ணிட்டேன், ட்ரக்ஸை பத்தி கூட படிச்சுட்டேன். இன்னைக்கு நான் ரொம்ப ப்ரிப்பேர்டா இருக்கேன். ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு, இன்னைக்கு நாங்க எந்த ட்ரக்ஸை விற்க போறோம்னு எனக்கு சுத்தமாவே தெரியாது. அச்சோ நான் ஒரு சாம்பிளை கூட எடுத்துட்டு வரலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவா. மிஸ் ரோமேரோ ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, மிஸ்டர் ரோசல் ஏற்கனவே மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாருன்னு உனக்கு தெரியும் தானே? நல்லவேளை அவரோட மெண்டை மாத்திக்கிட்டாரு, அதனாலதான் நான் உன்னோட பிரசன்டேஷனை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. சோ உண்மையாவே இவங்க என்னோட பிரசன்டேஷனை பார்க்கணும்னு நினைக்கிறாங்க போல. ஆனா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மேம் நான் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு வந்துடலாமான்னு கேப்பா. சரி போயிட்டு வா, நான் 9 மணிக்குள்ள இங்க வந்துருன்னு சொல்லுவாங்க. அச்சோ என்கிட்ட சாம்பிள் இல்லையே, எப்படி நான் ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு கேட்டுக்கிட்டே வருவா. ஒரு லேடி அடிச்சிருவா. என்னம்மா நீ இப்படி அடிச்சிட்டேன்னு கேட்பாங்க. மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சிருவா. இப்ப நான் இங்க இருந்து சாம்பிளை கண்டுபிடிக்கிறது, எப்படி நான் ப்ரெசென்ட் பண்றது? அச்சோ கடவுளே, எப்படி நான் ப்ரெசென்ட் பண்றதுன்னு கேட்டுக்கிட்டே லிஃப்ட்டுக்குள்ள போவா. ஹே காய்ஸ், இப்ப நான் என்ன பண்றது? என்கிட்ட சுத்தமாவே சாம்பிள் இல்ல, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பர்ஸ பாப்பா. இப்ப என்கிட்ட 200 தான் இருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் எனக்காக பணம் அனுப்பிடுங்க. இப்ப நான் ட்ரக்கை பத்தி பேசினதெல்லாம் இவர் கேட்டிருப்பாரோ? நான் ஒன்னும் அடிக்கலாம் கிடையாது, ஓகேவா? ஒரேல இப்ப நான் ஜோக் பண்ணதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா இவர் போலீஸ் கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்துட்டாருன்னா என்ன பண்றதுன்னு கேட்டுட்டு பாட்டுக்கு அட ஆரம்பிச்சிருவா. பக்கத்துல இருந்த ஒரு வெளில போகவும் இப்பதான் பாப்பா இது சேக்கான்னு கேட்டுட்டு வெளில வருவா. ஆக்சுவலி இவ்வளவு நேரம் லிஃப்ட்ல இவ கூட இருந்தது சேக் தான். எல்லாரும் இவனுக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு இருப்பாங்க. பாருங்களேன், இங்க உள்ள எல்லாரையும் மதிக்கிறாங்க. டிரைவருக்கு கூட குட் மார்னிங் சொல்றாங்க. சேக் வெயிட் பண்ணி, எதுக்காக நீ வேகமா நடக்கிற? நான் ஹை ஹீல்ஸ் போட்டிருக்கேன்னு உனக்கு தெரியலையான்னு கேட்டுட்டு ஓடி வந்து கிளாஸ்ல முட்டிக்குவா. அச்சோ வலிக்குதே, ஏன் நீ என்ன முட்டுனன்னு கிளாஸ் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பா. உனக்கு தான் அங்கில நல்லா இருக்கியா? உன்னோட மீட்டிங் 9 மணிக்கு தான் நினைக்கப்பான். இவளால நம்பவே முடியாது, கிளாஸ் பேசுதுன்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருப்பா. ஹே பொண்ணு, எவ்வளவு நேரம் இப்படியே பார்த்துக்கிட்டு நிக்கலான்னு நீ முடிவு பண்ணிருக்க நினைக்கப்பான். ஹே நீ இங்க இருக்கியா? நீ என்ன வெறுத்துறாத, நான் கியூட்டா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. இப்போ உனக்கு என்னதான் வேணும்னு நினைக்கப்பான். நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மிஸ்டர் ரோசல் இந்த மீட்டிங்க்கு ஒத்துக்கிட்டதுக்கு நீ தான் காரணம். தேங்க்யூ சோ மச்னு சொல்லுவா. இப்போ நீ போயிட்டு ப்ரிப்பேர் ஆகுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போகலான்னு பாப்பான். என்னோட கையை பிடிச்சிக்குவா. சேக் வெயிட் பண்ணி, நீ உன்னோட லேப்டாப்பை என்கிட்ட கொடுக்குறியா? கொஞ்ச நேரம் நான் ஆன்லைனுக்கு போக வேண்டியது இருக்கு, ப்ளீஸ் நீ என்கிட்ட கொடுன்னு சொல்லுவா. எதுவும் பேசாம அமைதியா போயிடுவான். சேக் ப்ளீஸ் என்கிட்ட கொடுன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிச்சிருவா. நெக்ஸ்ட் சீன்ல இவகிட்ட லேப்டாப்பை கொடுத்துருப்பான். இவளும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பா. ஆக்சுவலி இந்த இடம் ரொம்ப அமேசிங்கா இருக்கு, டிரைவர்ஸ் கிட்ட கூட லேப்டாப் இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் டைப் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்பதான் இவளோட வெள்ள பாப்பா ரிங் எங்க நிக்கப்பா. நம்ம திருடணுமே, அந்த ரிங்க கேட்கிறியா நிக்கப்பா? அம்மா அதை பத்தி தான் கேட்கிறேன், மோதிரம் எங்க நிக்கப்பான்? ஏன் போட்டுக்கலன்னா என் மீசல் ரிங்க பார்த்தானா அவ என் மேல கோவப்படுவா. ஒரேல அம்மா பார்த்தாங்கன்னா என்கிட்ட கூடன்னு வாங்கிப்பாங்க. சோ இப்போதைக்கு நான் போட்டுக்கல, என்னோட பேக்ல தான் வச்சிருக்கேன், என் கூடவே வச்சிருக்கேன்னு சொல்லுவா. இப்ப நீ போட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன், போட்டுக்கோன்னு சொல்லுவான். ஓகே கேப்டன், ஆனா நான் அப்புறமா போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் டைப் பண்ண ஆரம்பிச்சிருவா. சரி மீட்டிங்காக நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்க நினைக்கப்பான். என்ன விருந்து ப்ரிப்பேர் பண்ணுமா? வெயிட் பண்ணுங்க, அப்ப நான் எதையாவது ப்ரிப்பேர் பண்ணுமா நினைக்கப்பான்.
நினைப்பா. இங்க பாருமா நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். சேக் பிஸ்கெட்டும் ஜூஸும் வாங்கி கொடுத்தா ஓகேவா நினைக்கப்பா. இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நீ என்ன சொல்லிட்டு இருக்க நினைக்கப்பா. அப்ப கொஞ்சம் ஃபேன்சியா இருக்கணும்னு நினைக்கிறியா? ஜூஸும் பிஸ்கெட்டும் வேணானா விடு. அப்ப குக்கீஸும் சாஃப்ட் ட்ரிங்க்ஸும் ஓகேவா பாரு. இப்ப நான் அப்கிரேட் பண்ணிருக்கேன். இதுக்கு மேல நீ என்கிட்ட எதுவும் கேட்க கூடாதுன்னு சொல்லுவா. பாரு நான் அதை பத்தி சொல்லலன்னு சொல்லுவான். இவனை பேசவே விட மாட்டா. வெயிட் பண்ணி எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நம்மள பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஒரு வழியா டைப் பண்ணி முடிச்சுட்டு மீட்டிங் ரூம்குள்ள வருவா. ப்ரொஃபசர் லிம் கால் பண்ணுவாங்க. எப்போதும் போல கியூட்டா டான்ஸ் பண்ணிட்டு காலை கட் பண்ணி விட்டுருவா. ப்ரொஃபசர் நீங்க ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போனை செக் பண்ணி பாப்பா. அவங்க கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வரும். மிஸ் ரோமேரோ நம்மளோட காலேஜ்ல எனக்கு ஒரு மீட்டிங் வந்துருச்சு, அதனால நான் இங்கிருந்து போறேன். நீ உன்னோட பிரசன்டேஷனை எனக்கு அனுப்பிவிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நான் அனுப்ப மாட்டேன். என்னோட பிரசன்டேஷனை நீங்க மாத்துறதுல எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. குறிப்பா மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும் போது நீங்க சொதப்பதுல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணிருக்கதா பாப்பா. யாரோட அம்மா மீட்டிங் ரூம் மொத்தத்தையும் பர்த்டே ஹால் மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அம்மா நீங்க என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்பான்னு பார்த்தா இந்த பலூன் எல்லாத்தையும் அழகா வைங்கன்னு சொல்லிட்டு இவளே அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பா. ஓகேடா செல்லம், மிஸ்டர் ரோசல் எங்க உட்காருவாருன்னு சொல்லு. அவரோட இடத்துல நான் நிறைய பலூன்ஸ் வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அவர் இந்த சீட்ல தான் உட்காருவாருன்னு சொல்லுவா. ஓகேடா நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால பிரசன்டேஷனுக்காக நீ என்ன ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன்னு சேக்கு என்கிட்ட கேட்டான்ல. டடா நான் இதைத்தான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். அப்கோர்ஸ் இது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்றதுக்காக என்னோட அம்மாவுக்கு நான் கால் பண்ணி வர சொன்னேன். எங்களே பாத்தீங்களா ஸ்பகெட்டி இன்னும் நிறைய ஃபுட்டை நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். பாக்குறதுக்கே ரொம்ப கிளாசிக்கா இருக்குல்ல. சிக்கன் நூடுல்ஸ் கூட இருக்கு. நம்மளோட ஸ்பெஷல் பார்பிக்யூவும் இருக்கு. அதோட பலூன்ஸை நம்ம எப்பவும் மறக்க கூடாது, அதனால நிறைய பலூன்ஸ் இருக்கு. பார்ட்டி தீமே ஃபுல்ஃபில் பண்றதுக்காக பார்ட்டி தொப்பி கூட இருக்கு. அம்மா இந்த தொப்பி எல்லாத்தையும் எல்லாரோட சேருக்கு முன்னாடியும் வைக்கட்டுமா நினைக்கப்பா. என் பேபி நான் ஒன்னும் உன்னை ரூடா வளர்க்கல, நீ அவங்களோட கையில தான் கொடுக்கணும், இப்படி டேபிள் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. கேட்டு இப்பதான் உள்ள வருவாங்க. இதெல்லாம் பார்த்து ஷக் ஆயிடுவாங்க. நீ என்ன பண்ணி வச்சிருக்க நினைப்பாங்க. டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க, நல்லா மூச்சை இழுத்து விடுங்க. பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும் இல்லையா, அதனால தான் இப்படி பண்ணிருக்கேன். பிங்க் கலர்ல பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குல்ல நினைக்கப்பா. மிஸ்டர் ரோசல் இதை பார்த்தாருன்னா நீ சித்தன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போயிடுவாங்க. சாரி கைஸ், நீங்க அவளை கண்டுக்காதீங்க. மீட்டிங் நினைச்சு அவ கொஞ்சம் நர்வஸா இருப்பான்னு நினைக்கிறேன். அம்மா இதை நினைச்சுலாம் கவலைப்பட வேணாம். மம்மி மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லுவா. பேபி உன்னை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்லுவா. அம்மா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூன்னு சொல்லுவா. செல்லம் குட் லக், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு தானே நினைப்பாங்க. எல்லாம் ரெடி ஆகிடுச்சுமா, ஆனா நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரணும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடகடன்னு ஓடிடுவா. எம்ஏ மீட்டிங் ரூம்குள்ள வரத்துக்குள்ள ரோசல் ஒரு ஃபைலை வச்சு தன்னோட முகத்தை மறைச்சிட்டு உட்காந்துருப்பான். அடுத்து ஒவ்வொருத்தவங்களா மீட்டிங் ரூம்குள்ள வருவாங்க. அரேஞ்ச்மெண்ட் பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுவாங்க. இதுக்கு என்ன அர்த்தம், உண்மையாவே நம்ம மீட்டிங் ரூம்ல தான் இருக்கோமா நினைப்பாங்க. ஐ திங்க் நம்ம மீட்டிங் ரூம்ல தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். மிஸ்டர் ரோசல் ஏற்கனவே வந்துட்டாருன்னு சொல்லுவாங்க. எம்மி ஃபர்ஸ்டா ஓடி வந்துட்டு இருப்பா. கேட்டிவ கிட்ட பேசுவாங்க. எம்மி லேட் ஆகிடுச்சு, எல்லாரும் உள்ள உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ எங்க போயிருந்தேன்னு கேட்டுட்டு இவளை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுவாங்க. உள்ள வந்ததுமே எல்லாருக்கும் ஹாய் ஹலோன்னு சொல்லுவா. பதிலுக்கு யாரும் எதுவும் பேச மாட்டாங்க. இவளே பார்த்துட்டு இருப்பாங்க. எதுக்காக எல்லாரும் என்ன இப்படி பார்த்துட்டு இருக்காங்க, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா என்ன, ப்ளீஸ் எல்லாரும் உட்காருங்க, வெக்கப்படாதீங்கன்னு சொல்லுவா. எல்லாரும் அவங்களோட சீட்ல உட்காருவாங்க. என்னதான் வெளில போல்டா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள நர்வஸா இருக்கும். ஆமா மிஸ்டர் ரோஸ் இல்லைங்க, அவரோட சீட்ல யார் உட்காந்துருக்கானுங்கப்பா. எனக்கு என்னாச்சுன்னு சுத்தமாவே புரியல. இந்த ரூம் எதுக்காக இப்படி இருக்குன்னு கேட்பாங்க. ஜேக் லைட்டா சவுண்ட் கொடுப்பான். உடனே எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. ஒருவேளை இவரு மிஸ்டர் ரோஸ் எல்லாம் இருப்பாரோ, அதனாலதான் எல்லாரும் அமைதியாகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா எதுக்காக ரொம்ப நேரமா இவர் படிச்சிட்டு இருக்காரு, இவரோட முகத்தை என்னால சுத்தமா பார்க்க முடியல. ஓகே குட் மார்னிங் எவ்ரி ஒன், எல்லாரும் நான் சொல்றதை கவனிக்கிறீங்களா. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்ஜினியர் எசிகல் ரோஸ்வெல், உங்க எல்லாரையும் மீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னை பத்தி நான் உங்ககிட்ட ஷார்ட்டா சொல்றேன். என்னோட பேரு எமி ரோமேரோ. ஸ்டோன்ஹர்ஸ்ட் யூனிவர்சிட்டியில சயின்ஸ் இன் பயாலஜி படிச்சிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னோட காலேஜ்க்காக தான் இங்க வந்திருக்கேன். ரோசல் கம்பெனில இருந்து என்னோட காலேஜ்க்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக சில விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். ஆனா நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால இந்த பார்ட்டி தொப்பியே எல்லாரும் போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுப்பா. ஒரு ஆன்ட்டிக்கு பயங்கரமா கோவம் வந்துடும். உண்மையாவே இது எல்லாமே தேவைதான் நினைப்பாங்க. எஸ் மேம்னு சொல்லுவா. இவங்களுக்கு இன்னும் கோவம் வர ஆரம்பிச்சிடும். மேடம் அஞ்சலிகா செரோன்னு என்ன கூப்பிட்டுன்னு சொல்லுவாங்க. மேடம் அஞ்சலிகா செரோன், இது எல்லாமே தேவைதான்னு சொல்லிட்டு இவங்களோட தலையில தொப்பியை போட்டு விட்டுருவா. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களுக்கு பயங்கரமா கோவம் வரும். இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டுட்டு தொப்பியை கட்டி வச்சிருவாங்க. இவங்க எல்லாருக்கும் பார்ட்டி தொப்பி பிடிக்கலையா, எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு, ஏற்கனவே நான் ஒரு பாயிண்டை எழுந்துட்டேன்னு சொல்லுவா. மிஸ் ரோமேரோ டிஸ்கஷன் ஆரம்பிங்கன்னு குரலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி சொல்லுவான். வெயிட் பண்ணுங்க மிஸ்டர் ரோசோலோட குரலை நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இருக்கு. ஓகே இப்போ நான் என்னோட பிரசன்டேஷன் ஆரம்பிக்கிறேன். இல்லீகல் ட்ரக்ஸால யங்ஸ்டர்ஸ் பயங்கரமா அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பணக்காரங்கள்ல இருந்து ஏழைங்க வரைக்கும் இந்த மாதிரியான ட்ரக்ஸை தான் மார்க்கெட்ல வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவா. எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கும். எதுக்காக இந்த பொண்ணு இல்லீகல் ட்ரக்ஸை பத்தி பேசிட்டு இருக்குன்னு கேட்பாங்க. எல்லாரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. மிஸ் ரோமேரோ நீங்க கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவான். தேங்க்யூ மிஸ்டர் ரோசல். இப்போ உலகம் முழுக்க எல்லாருக்கும் தெரிஞ்ச டாப் 10 ட்ரக்ஸை பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். முதல்ல நம்ம பார்க்க போறது பெனிசிலின். இதை ஸ்வாட்னு கூட எல்லாரும் சொல்லுவாங்க. இதை சாப்பிட்றதால ஹலுசினேஷன் ஏற்படும், உடம்புக்குள்ளேயே சில நாட்கள் இருக்குன்னு சொல்லுவா. எதுக்காக இங்க நம்ம ட்ரக்ஸை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு கேட்பாங்க. எனக்கு அதுதான் புரியல. எதுக்கு
எதுக்காக ட்ரக்ஸை பத்தி இவ பேசிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியலன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது நம்ம பார்க்க போறது சிலோஷன். இதை சாப்பிட்றதாலையும் ஹலுசினேஷன் ஏற்படும்னு சொல்லுவா. ஒருவேளை இவ நம்ம எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்காளா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு கேட்பாங்க. ஆனாதான் நம்ம பார்க்க போறது கனாபிஸ் மரிஜுவானான்னு கூட இதை எல்லாரும் சொல்லுவாங்க. இது நமக்கு செடியில இருந்து தான் கிடைக்குது. இதோட ஃபங்க்ஷன் நோட்டிசபிளா எல்லாருக்கும் தெரியும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஓபிஎம். இதுல இருந்து தான் ஹெராயின் ப்ரொடியூஸ் ஆகுது. அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது ஹெக்டேசி. இதை சாப்பிட்றதாலையும் கொஞ்சமா ஹலுசினேஷன் ஏற்படும். ஆறாவதா நம்ம பார்க்க போறது எல்எஸ்டி. இதனால சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் ஏற்படும்னு சொல்லுவா. இவனோட முட்டாள்தனத்தை முதல்ல நிறுத்து. நீ உங்களோட காலேஜை ரிப்ரசென்ட் பண்ணி எங்க கிட்ட என்ன சொல்ல வரேன்னு கேட்பாங்க. நான் ட்ரக்ஸ் எல்லாத்த பத்தி தான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. இங்க பாருமா, நீ எங்க எல்லாரோட நேரத்தையும் வீணாக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. அம்மா, எதுக்காக இவங்க எல்லாரும் இப்படி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க? நான் ட்ரக்ஸை பத்தி உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு ப்ரொஃபசர் லிம் இவங்க கிட்ட சொல்லலையோ? ஓகே மேடம், இப்ப நான் கண்டினியூ பண்ணலாமான்னு கேப்பா. வேணா, நீ கண்டினியூ பண்ணாதான் இந்த மாதிரியான முட்டாள்தனத்துக்கு என்னால சரின்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. மிஸ்டர் ரோஸ்வெல் சேரன் சொல்றது சரிதான், என்னால கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண முடியாதுன்னு இன்னொரு லேடி சொல்லுவாங்க. எல்லாம் முடிஞ்சிருச்சு, என்னோட ஸ்காலர்ஷிப் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவா. ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டேன்னு சொல்லுவான். மிஸ்டர் ரோஸ்வெல், நீங்க சீரியஸா தான் சொல்றீங்களான்னு கேட்பாங்க. ஒருவேளை நீங்க சைன் பண்ணலன்னா உங்களோட கம்பெனில நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்க பணத்தை உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு சொல்லிட்டு இங்க இருந்து போயிடுவான். எமிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவா. எமி பேபி, ஒரே ஒரு சாப்பாடை நான் மறந்துட்டேன், உங்க யாருக்காவது வேணுமான்னு கேட்டுட்டு அம்மாவும் டான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, மிஸ்டர் ரோஸ்வெல் யாரு, எதுக்காக அவர் ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்காரு? ஏற்கனவே அவர் என்னோட பிரசன்டேஷனை ஏத்துக்கிட்டாரு, ஆனா அவரோட முகத்தை என்கிட்ட காட்டவே இல்ல. ஒருவேளை அவர் நெஞ்சா அது மாதிரி ஏதாவது இருப்பாரோ, இல்லன்னா அவர் செத்துருப்பாரான்னு கேப்பா. எம்மே, உனக்கு என்னாச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேப்பான். இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொல்லுவா. நீ ஏதோ யோசனையில இருந்த மாதிரி தெரிஞ்சதே, என்னாச்சுன்னு கேப்பான். இல்ல, எனக்கு எந்த ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லுவா. நீ ஷோரா சொல்றியான்னு கேப்பான். ஷோரா தான் சொல்றேன்னு சொல்லுவா. அடுத்த ஒரு பொண்ணு கியூட்டா உள்ள வந்து எம்மின்னு கூப்பிடுவா. வெனிஸ், நீ வந்துட்டியான்னு கேட்டுட்டு பொண்ணுங்க எல்லாரும் போயிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. நானும் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுவான். எனக்கும் பக்கத்துல வராதுன்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுருவா. வெனிஸ் வந்ததை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லுவான். லோயி, ஏன் நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க? நேத்தே நான் வந்துட்டேன்னு உனக்கு தெரியும் தானே நினைப்பா. அப்ப வெனிஸ் வந்துட்டான்னு உனக்கு நேத்தே தெரியுமா? ஏன் நீ எங்க கிட்ட சொல்லல? உன்னை நான் அடிக்க போறேன்னு சொல்லுவா. அவங்க எல்லாரையும் சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சேன், அதனாலதான் அவங்க யார்கிட்டயும் சொல்லலன்னு சொல்லுவான். வெனிஸோட பாய் ஃப்ரெண்டுக்கு இவளை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பான். பேபி, நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நியூயார்க் ரொம்ப குளிரா இருந்துச்சு, ஹக் பண்றதாக நீ என் கூட இல்லைன்னு சொல்லிட்டு கண்ணத்துல கிஸ் பண்ணிடுவா. இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறத பார்க்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும். எம்மிக்காக பொம்மை வாங்கிட்டு வந்திருப்பா. அதை பார்க்கும்போது எம்மிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். தேங்க்யூன்னு சொல்லுவா. எம்மி, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன்னு சொல்லுவா. அப்ப எங்க எல்லாரையும் மிஸ் பண்ணலையான்னு கேட்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் உங்க எல்லாரையும் தான் மிஸ் பண்றேன். இப்ப நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன், இருந்தாலும் நம்ம எல்லாரும் நாளைக்கு அவுட்டிங் போகலாமான்னு கேட்பா. எல்லாரும் ஓகே சொல்லிடுவாங்க. நாளைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால நம்ம எல்லாரும் குரூப்பா டேட்டிங் போகலான்னு சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் போங்க, என்னால வர முடியாது, எனக்கு சாசர் பிராக்டிஸ் இருக்குன்னு எம்இஎஸ்எல் சொல்லுவா. நீ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காதா, நான் இப்பதானே வந்தேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னா வெளில போகலாம், ப்ளீஸ் என் கூட வான்னு கூப்பிடுவா. எம்மி, உனக்கு ஓகே தானே, நீ எங்க கூட வரியான்னு நிக்க கேட்பான். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு நினைக்கிறேன், அதனால என்னால வர முடியாதுன்னு சொல்லுவா. வெனிசிவலோட ரிங்க பாத்துருவா. இதுக்கு என்ன அர்த்தம்னு கேப்பா. எம்மிக்கு ஒன்னும் புரியாது. இதை பத்தி கேக்குறீங்களான்னு எல்லார்கிட்டயும் ரிங்க காட்டுவா. இது என்கேஜ்மெண்ட் ரிங் தானே, நான் சொல்றது சரியானு கேப்பா. உடனே ஷாக் ஆகி எல்லாரும் பக்கத்துல வந்து பார்ப்பாங்க. அம்மா, இது என்கேஜ்மெண்ட் ரிங் தான், பாக்குறதுக்கு அழகா இருக்குதானே கேப்பா. எம்இஎஸ்எலுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். இந்த ரிங்க உனக்கு யார் கொடுத்தான்னு கேப்பா. அம்மா, அந்த லக்கியான பையன் யாருன்னு லூயி கேட்பான். நிக்கோ மட்டும் உறைஞ்சு போயிடுவான். இவளோட ரிங்கிய பார்த்துட்டு இருப்பான். உனக்கு என்னாச்சு, நீ ஓகேவா இருக்கியா, உனக்கும் என்கேஜ்மெண்ட் ரிங் வேணுமான்னு கேப்பா. இந்த ரிங்க உனக்கு யாரு கொடுத்தான்னு கேட்பான். சேக்டா என்கிட்ட இந்த ரிங்க கொடுத்தானே, அவன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான். இது சீக்ரெட்னு அவன் என்கிட்ட சொன்னா, அதனால உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லுவா. அன்னைக்கு நைட் ஒருத்தன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானே, அவன் தானே சேக்னு கேப்பா. எனது உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போனானா நம்மளோட காலேஜ்ல, சேக்னு யாராவது இருக்காங்களான்னு கேட்பான். வெனிஸ்க்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும். அவன் எப்படி இருப்பானே நாங்க பார்க்கலாமான்னு கேப்பா. சேக்னு எனக்கு யாரையும் தெரியாது, அவனை நீ எந்த கிளாஸ்ல மீட் பண்ணன்னு லூயி கேட்பான். சொல்ல, அவன் இன்டெலிஜென்டா இருப்பானான்னு கைலி கேப்பா. வெயிட் பண்ணுங்க, அவனால உனக்கு சப்போர்ட் பண்ண முடியுமான்னு எம்இஎஸ்எல் கேப்பா. எம்மிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாது, திருன்னு முடிச்சிட்டு இருப்பா. ஏன் நீ பதில் சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்பாங்க. கால் வரவும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வெயிட் பண்ணுங்க, நான் கொஞ்ச நேரத்துல பேசிட்டு வந்துடுறேன், இது அர்ஜென்டான கால்னு சொல்லிட்டு ஓடிடுவா. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒன்னும் புரியாது. இவ என்ன ஷாக்கு மேல ஷாக்கு கொடுத்துட்டு இருக்கான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. என்கிட்ட கேட்டுட்டு எப்போதும் போல இவ டான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. ஏன் இன்னும் இவ கால் அட்டன் பண்ணலன்னு சேக் பார்த்துட்டு இருப்பான். அம்மா, யார் கால் பண்ணிருக்கான்னு கேட்டுட்டு கால் அட்டன் பண்ணி பேசுவா. ஹலோ, ஏன் நீங்க பேச மாட்டேங்கிறீங்க, யார் கால் பண்ணிருக்கீங்கன்னு கேப்பா. எம்மின்னு சொல்லுவான். உன்னோட பேரு எம்மி தானா, உன்னோட பேருக்கான ஸ்பெல்லிங்க சொல்லு. வெயிட் பண்ணு, உன்னோட குரல் ஏன் பையன் மாதிரி இருக்குன்னு கேப்பா. அப்புறம் நான் வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். என்னது கூட்டிட்டு போறியா, நான் ஒன்னும் நாய் கிடையாதுன்னு சொல்லிட்டு நாய் மாதிரியே குறைச்சு காட்டுவா. ஷார்ப்பா 5 மணிக்கு ரெடியாரு, உன்னோட காலேஜ் என்ட்ரன்ஸ்க்கு வந்து நான் உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவான். வெயிட் பண்ண, எதுக்காக நான் உன் கூட போகணும், நீ யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவா. இதுக்கு மேல இவகிட்ட பேசுறது வேஸ்ட்னு காலை கட் பண்ணி விட்டுருவான். ஹலோ எம்மி,
என்னாச்சு, நீ இன்னும் லைன்ல இருக்கேனியப்பா. இப்போ ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இவனோட பேரு கைசர் மேக்ஸ்வெல் லெம்போஷ். அவன் இவனை கைசர்னே கூப்பிடலாம். சேக்கோட சின்ன வயசு ஃப்ரெண்டு. சேக் ஏதாவது ஒரு விஷயத்த சொன்னானா அதை உடனே பண்ணுவான். இப்ப சேக்கை மீட் பண்றதுக்காக தான் வந்திருப்பான். ஹலோ மிஸ்டர் ரோஸ்வெல்னு சொல்லுவான். இவனுக்கு கோவம் தான் வரும். லெம்போஷ் உனக்கு இப்ப என்னதான் தேவைப்படுதுன்னு கேட்பான். ஒண்ணுமில்ல, என்னோட ஃப்ரெண்டை நான் செக் பண்றதுக்காக வந்தேன்னு சொல்லுவான். என்னது ஃப்ரெண்ட்ஸா? நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, நம்ம 2 பேரும் பிசினஸ்ல பார்ட்னரா இருக்கோம், அவ்வளவுதானே சொல்லுவான். ஓகே பிசினஸ் பார்ட்னர், நீ என்ன சொன்னாலும் எனக்கு ஓகே தான். ஒய்ஃபை தேடிட்டு இருந்தியே, என்னாச்சு? நீ கல்யாணம் பண்ணிக்காம இருக்கிற வரைக்கும் இந்த கம்பெனி மொத்தத்துக்கும் நல்ல ஓனரா ஆக முடியாது. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் இந்த கம்பெனி மொத்தத்துக்கும் நல்ல ஓனரா ஆக முடியும்னு உன்னோட அப்பா உயிரில எழுதியிருந்தாருல, அது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்பான். ஆமா, நீ சொல்றது சரிதான். நீ எனக்கு ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லுவான். யுவர் வெல்கம். என்னை பொறுத்த வரைக்கும் உன்னோட கம்பெனி நோக்கி வரவங்களை தடுக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு வழிதான் இருக்கு. செஸ் கேம்ல ராணி இல்லைன்னா ராஜாவால பலமா இருக்க முடியாதுன்னு சொல்லுவான். என்னோட ஒய்ஃபை கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்லவும் இவனுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். உண்மையாவ சொல்ற இப்பன்னு கேட்பான். ரீசெண்டா தானே சொல்லவும், அவ யாரு, எனக்கு அவளை தெரியுமான்னு கேட்பான். உனக்கு அவளை தெரியாதுன்னு சொல்லவும் இவனுக்கு ஒன்னும் புரியாது. அவளை நீ எப்போ மீட் பண்ணன்னு கேட்பான். சனிக்கிழமைன்னு சொல்லுவான். உண்மையாவ சொல்ற, வாழ்த்துக்கள், எல்லாமே சீக்கிரமா நடந்துச்சு போலயே. சரி, அந்த பொண்ணோட குடும்பம் என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்பான். ஒன்னும் பண்ணலன்னு சொல்லவும் இவனுக்கு இன்னும் ஷாக்கிங்கா இருக்கும். என்னது ஒன்னும் பண்ணலையா? இதுக்கு என்ன அர்த்தம்? அவ என்ன பண்ணிட்டு இருக்கா, அவ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியாமலே நீ அவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா? சரி சரி விடு. அவ பாக்குறதுக்கு எப்படி இருப்பா? அழகா இருப்பாளா, கியூட்டா இருப்பாளா, உயரமா இருப்பாளா, பாக்குறதுக்கு சூப்பர் மாடல் மாதிரி இருப்பாளா? உன்னோட டைப்பா இல்ல என்னோட டைப்பா? அட்லீஸ்ட் அவளை பத்தி கொஞ்சமாவது சொல்லு. ஆரம்பிச்சுட்டு பேசாம இப்படி அமைதியா இருக்கேன்னு கேட்பான். ஆம்போஷ், போது நிறுத்த, நீ ரொம்ப பேசிட்டு இருக்கன்னு சொல்லுவான். சாரி பிசினஸ் பார்ட்னர், நான் உன்னை நினைச்சு கேர் பண்றேன், அதனாலதான் கேட்டேன்னு சொல்லுவான். அவ ரொம்ப பேசுவா, சைல்டிஷா இருப்பா, கொஞ்சம் முட்டாள்னு சொல்லுவான். கியூட்டான பொண்ணும்போது தான் தெரியுது. எசிகேல், நீ ஷோரா இருக்கியான்னு கேட்பான். நீ என்ன சொல்லி என்ன கூப்பிட்ட? மிஸ்டர் எசிகேல் ரோஸ்வெல்னு என்ன கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு பேர்ல உள்ள ஸ்பெல்லிங்கும் சொல்லுவான். சரி சரி, எனக்கு புரிஞ்சிருச்சு, மிஸ்டர் எசிகேல் ரோஸ்வெல். ஓகே, கடைசியா என்கிட்ட ஒரு கேள்வி இருக்கு, நான் கேட்கலாமான்னு கேட்பான். சரி சரி கேளுன்னு சொல்லுவான். அவ ரொம்ப பேசுறா, சைல்டிஷா இருக்கா, எதுக்காக நீ அவளை செலக்ட் பண்ண? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, பொண்ணுங்க கிட்ட இந்த குவாலிட்டிஸ் உனக்கு சுத்தமா பிடிக்காது. உண்மையை சொல்லணும்னா இது மாதிரி குவாலிட்டிஸோட இருக்கிற யாரையுமே உனக்கு பிடிக்காதுன்னு கேட்பான். ஆமாண்டா, ஜென்ரலா இது மாதிரி இருக்கிற யாரையும் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவான். எக்ஸாக்ட்லி, அதுதான் என்னோட பாயிண்ட். எதுக்காக நீ அவளை செலக்ட் பண்ணிருக்க? அவகிட்ட ஸ்பெஷலா அப்படி என்ன இருக்கு? அங்கிள் உயிரில எழுதுனதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காக எதுக்காக நீ அவளை செலக்ட் பண்ண கேட்பான். சிம்பிள், என்ன அவளை மாதிரி ஒரு பொண்ணை நான் லவ் பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவான். கைசர் சிரிக்க ஆரம்பிச்சிருவான். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எசிக்கேல பார்ப்பான். இவன் சீரியஸா தான் சொல்றான்னு அப்புறம் தான் புரிய ஆரம்பிக்கும். எம்ஏஎஸ்ல உனக்கு என்னாச்சு? நீ திரும்ப திரும்ப யாருக்கு கால் பண்ணிட்டு இருக்கன்னு லோயி கேட்பான். எம்ஏஎஸ்ல பாத்துருவா. ஒருவேளை இவன் நம்மள பார்த்தானா இங்க பத்தி கேட்க ஆரம்பிச்சிருவாளேன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்குவா. ஆப்வியஸ்லி நான் எம்மிக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன், முன்னாடில இருந்தே அவளுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கேன். எதுக்காக நீ திரும்ப திரும்ப ஒரே கேள்வி கேட்டுட்டு இருக்க? எம்ஏ, உனக்கு என்னாச்சு? காலை எப்படி அட்டன் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியலையான்னு கேட்பா. எம்ஏஎஸ்எல், நீ எப்ப பாரு எம்ஏவே தேடிட்டு இருக்க. ஆனா எப்பவுமே உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறவன் உனக்கும் பக்கத்திலே இருக்கான். ஆனா அவனை நீ கண்டுக்க மாட்டேங்கிறன்னு சொல்லுவான். அவன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவனுக்கு தெரியுமா? அவன் என்னை விட்டு போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். மத்தபடி அவன்கிட்ட இருந்து நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. அவன் மட்டும் என்னோட வாழ்க்கையை விட்டு போயிட்டான்னா நான் ரொம்ப நிம்மதியா இருப்பேன்னு சொல்லுவா. எம்ஏஎஸ்எல், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லுவான். நீ சரியாந்திர முட்டாளா இருக்க, வா போகலான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு போயிடுவா. நீ எங்க போறேன்னு கேட்பா. நான் பக்கத்து பில்டிங்க்கு போறேன், ஒருவேளை எம்மி அங்க இருக்கிறதான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவா. நானும் கூட வரேன்னு சொல்லுவான். வராதுன்னு சொல்லுவா. ஆனா இவ சொல்றதை கேட்காம இவன் பாட்டுக்கு போய்கிட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் எம்மிக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். என்ட்ரன்ஸ் வருவா. சேக் இவளுக்கு முன்னாடி இருந்து கால் பண்ணுவான். அட்டன் பண்ணி, ஹலோ, உங்களோட ஆர்டரை நான் எடுத்துக்கலாமான்னு கேட்பா. என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு கோவமா கேட்பான். வாவ், இந்த குரலை கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு, முன்னாடி இருந்து பேசுற மாதிரியே இருக்கு, அதுவும் எனக்கு முன்னாடி இருந்து பேசுற மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு சேக்கை பார்த்து ஷாக் ஆயிடுவா. சேக்கை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுவா. 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. இருந்து ஃபிளவர்ஸ் எல்லாம் கூப்பிட்டோம் வான்னு கியூட்டா ரியாக்ஷன் கொடுப்பான். ஏன் இவன் பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான், எனக்கு இப்ப நர்வஸ் ஆகுது. வாவ், என்னோட ஹார்ட் பீட் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி சேக்க பாப்பா. ஹே, உனக்கு என்னாச்சுன்னு இப்படி நின்னுட்டு இருக்க போறியான்னு கேட்பான். மேல ஃபிளவர்ஸ் விழுந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு கோவம் வர ஆரம்பிச்சிடும். உங்க 2 பேருக்கு என்னதான் பிரச்சனை, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். சாரி சார், காதலுக்கு நாங்க ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லிட்டு தள்ளி போயிடுவாங்க. இவன் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணிட்டு இருப்பா. இவனுக்கு ஒன்னும் புரியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு கேட்பான். நீ இங்கே நின்னுட்டு இருக்க போறியான்னு என்கிட்ட கேட்டில, அதனாலதான் நான் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவா. போது நிறுத்த, நீ சரி அந்த முட்டாளா இருக்க, வா போகலான்னு கூப்பிடுவான். வெயிட் பண்ண, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால ஒருத்தவன் கால் பண்ணா, அப்புறம் கட் பண்ணிட்டான். அவன் நேர்ல பேசுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலி அவனோட குரல் உன்னோட குரல் மாதிரியே இருந்துச்சுன்னு சொல்லவா. அது நான் தான் உன்கிட்ட கால் பண்ணி பேசினேன்னு சொல்லுவான். ஓ, அது நீதானா? இது உன்னோட தப்பு தான். நீ உன்னோட பேரை கூட என்கிட்ட சொல்லல. அது நீதானு முன்னாடியே நீ ஏன் என்கிட்ட சொல்லல? நீதான் என்ன பிக்கப் பண்றதுக்காக வரேன்னு எனக்கு தெரியாது. வெயிட் பண்ண, என்ன இருந்தாலும் நீ டிரைவர் தானேன்னு சொல்லுவா. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் ஒன்னும் டிரைவர் கிடையாதுன்னு சொல்லுவான். ஜேக், நீ சொல்றது சரிதான், உன்னால இன்னும் பெரிய ஆளாக முடியும். ஆக்சுவலி நீ என்னவா ஆகணும்னு நினைச்சாலும் உன்னால ஆக முடியும். இப்பவும் நீ விட்டு கொடுக்காத.
ஆக்சுவலி நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னோட காலேஜுக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு மிஸ்டர் ரோசல் ஒத்துக்கிட்டதுக்கு நீ தான் காரணம்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லவா. சரி சரி, இதுக்கு மேல எதுவும் பேசாத, கார்ல ஏறுன்னு சொல்லவான். வெயிட் பண்ண, உனக்கு ஒண்ணு தெரியுமா, எதுக்காக அவர் அவரோட முகத்தை என்கிட்ட காட்டல? ஒருவேளை மிஸ்டர் ரோசல் பாக்குறதுக்கு அழகா இருக்க மாட்டாரோ, அதனாலதான் அவர் அவரோட முகத்தை என்கிட்ட காட்டலையான்னு கேட்பான். செஸ், நீ கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு போகலான்னு பாப்பான். முடியாதுன்னு சொல்லுவா. ஏன்னு கேட்பான். இப்ப நம்ம எங்க போக போறோம்னு கூட எனக்கு தெரியல, எப்படி என்னால வர முடியும்னு கேட்பா. நீ கார்ல ஏறுன்னு சொல்லுவான். எனக்கு பசிக்குது, நான் என்னோட வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவா. ஓகே, நான் உன்னை அப்புறமா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். ப்ராமிஸ் ஆவான்னு கேட்பா. சத்தியமா நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவான். நீ ஷூரா சொல்றியான்னு கேட்பா. என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. சரி, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், முதல்ல கார்ல ஏறுன்னு சொல்லிட்டு உள்ள போவான். எனக்காக நீ கார் கதவை கூட திறந்து விட மாட்டியான்னு கேட்டுட்டு இவளுக்காக காரை திறந்துட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு உள்ள போவா. எம்ஏ என்கேஜ்மெண்ட் ரிங் போட்டிருந்ததை நினைக்கும் போது நிக்கோவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை பத்தி யோசிச்சுட்டு சோகமா நின்றுட்டு இருப்பான். சேக்கு, இப்ப நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்னு கேப்பா. கம்பெனிக்குன்னு சொல்லுவான். என்ன கம்பெனிக்கு போறோமா? எந்த கம்பெனிக்கு போறோம்னு கேப்பா. ரோசல் கார்பரேஷனுக்குன்னு சொல்லுவான். ரோசல் கார்பரேஷனுக்கா? சேக், அங்க மிஸ்டர் ரோசல் இருப்பாரா? அவர்கிட்ட என்ன இன்ட்ரடியூஸ் பண்றியா? இது வரைக்கும் நாங்க 2 பேரும் பேசினதே கிடையாது. அவரை மீட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு நீ நினைக்கிற? ஹலோ சேக், ஹலோ ஹலோ ஹலோன்னு சொல்லுவா. இவங்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் வராது. ஏற்கனவே காலேஜ்ல ரொம்ப டயர்ட் ஆகிட்டா. இப்ப நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. இதுக்கு ஒரு முடிவே இல்ல போல. அதோட என் கூட இருக்கிறவரு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாரு. அதனால நான் என்கிட்டயே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லுவா. அமைதியாருன்னு சொல்லுவான். அமைதியாருன்னு கியூட்டா திரும்ப திரும்ப சொல்லுவா. எம்மி பசிக்குதுன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அதனால இவ்வளவு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்பான். சேக், நம்ம கம்பெனிக்கு போக போறேன்னு சொன்னேன். இப்ப நீ இங்க வேலை பார்த்துட்டு இருக்கியான்னு கேப்பா. ஏதானே பசிக்குதுன்னு சொன்னேன், அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லுவான். அவன் சோகமா இருக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு கஷ்டமா இருக்கும். சேக், உனக்கு உடம்பு சரியில்லையா? நீ நல்லா இருக்கியான்னு கேப்பா. நீ எதுவும் பேசாம சாப்பிட்டுன்னு சொல்லுவான். பக்கத்துல உள்ள டேபிள பார்த்தா கையில பணத்தை வச்சுக்கிட்டு விசிறிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இவளுக்கு ஷாக்கிங்கா இருக்கும். சேக், இந்த இடத்துக்கு பணக்காரங்க மட்டும்தான் வருவாங்க போல. இவங்க எல்லாரையும் பாக்குறதுக்கு பணக்காரங்க மாதிரி தெரியுது. உன்னால எப்படி இந்த இடத்துக்குலாம் வர முடியுது? மிஸ்டர் ரோசல் உனக்கு நிறைய சம்பளம் கொடுக்குறாரா? அப்ப நீ உன்னோட சம்பளத்துல எனக்கும் கொஞ்சம் ஷேர் கொடுக்குறியான்னு கேப்பா. இவனுக்கு பயங்கரமா கோவம். நான் உன்னை சாப்பிட சொன்னேன்னு சொல்லுவான். நான் ஏற்கனவே சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு வீட்டுல சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பா. சுத்தி இருக்கிற எல்லாரும் இவளே பார்த்துட்டு இருப்பாங்க. இவ சாப்பிட்ற விதத்தை பத்தியும் பேசிட்டு இருப்பாங்க. சேக், இங்க யூனிஃபார்ம் போட்டுட்டுலாம் வரக்கூடாதா? ஏன் எல்லாரும் இப்படி பார்த்துட்டு இருக்காங்க? எல்லாரும் மெசேஜ் பாஸ் பண்ற கேம் விளையாண்டுட்டு இருக்காங்களா? நாமளும் அவங்க கூட ஜாயின் பண்ணலாமான்னு கேப்பா. இவ ரொம்ப சுத்தமா பேசிட்டு இருப்பா. அதனாலதான் எல்லாரும் இவளே பார்த்துட்டு இருப்பாங்க. இது சுத்தமா இவளுக்கு புரியாது. இங்க பாரு, நீ ரொம்ப பேசுற, அப்படியே உன்னோட நாக்கையை சேர்த்து நீ முழுங்க வேண்டியதானேன்னு கேப்பான். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நார்மலான மனுஷங்களால உங்களோட நாக்கம் முழுங்க முடியுமா? ஏன் உனக்கு புரியுறது? நீ உன்னோட நாக்கம் முழுங்கிட்டியா? சேக், வெயிட் பண்ண, நான் பாக்குறேன் ஆக்காடுன்னு சொல்லவா. இவனுக்கு ஒன்னும் புரியாது. நீ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேப்பான். இன்னும் உன்கிட்ட நாக்கு இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை நீ ஏற்கனவே முழுங்கிருக்கத்தான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லவா. எல்லாரும் இவங்களே பார்த்துட்டு இருப்பாங்க. இவனுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்கும். போது நிறுத்துன்னு சொல்லுவான். ப்ளீஸ் யாராவது ஹெல்ப் பண்ணுங்க ஆக்காட்டுன்னு சொல்லுவா. இவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். இங்க இருந்து போயிடுவான். வெயிட் பண்ண, நம்ம இன்னும் பில்ல பே பண்ணலன்னு சொல்லுவான். நான் ஏற்கனவே பே பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு போயிடுவான். சார், இந்த சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணி கொடுங்க, நான் எடுத்துட்டு போறேன்னு சொல்லுவா. எக்ஸின்ல கைசர் தான் கட்டுவாங்க. சர்ச், வெயிட் பண்ணுங்க, அவங்க 2 பேரும் எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலி இந்நேரம் அவங்க இங்க வந்திருக்கணும், ஆனா இன்னும் காணும்னு சொல்லுவான். பரவாயில்லப்பா விடு, அதனால எந்த ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லாரு. வெயிட் பண்ற நேரத்துல நம்ம 2 பேரும் ட்ரிங்க் பண்ணலாமான்னு கேட்பான். எனக்கு வேணான்னு சொல்லிட்டாரு. சேக்கிறத பார்த்ததுமே அவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லுவான். அம்மா, இவங்க 2 பேரும் யாரு? இதுல ஒருத்தர் பக்கத்துக்கு சேக்கோட வயசுல உள்ள மாதிரி தெரியுது, இன்னொருத்தர் பக்கத்துக்கு ரொம்ப வயசானவரா தெரியறாரு. ஒருவேளை இவர் மிஸ்டர் ரோசலா இருப்பாரோ? ஆனா ரோசல் சொட்டத்தலையோட இருப்பாருன்னு நினைச்சேன். இவருக்கே சொட்டத்தலை இல்ல. பக்கத்துல இருக்கிறவன் பக்கத்துக்கு போலீஸ் மாதிரி இருக்கான். ஒருவேளை இங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண போறாங்களா? அச்சோன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்து 2 பேருக்கும் ஹை சொல்லுவா. கொஞ்ச நேரம் நீ இங்கே இருந்து சொல்லுவான். நீ எங்க போறன்னு பயந்து போய் கேப்பா. வா, இந்த பொண்ணு கண்ணை பார்த்து பேசுறா, நீங்க பாத்தீங்களான்னு கைசர் கேட்பான். நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, கொஞ்ச நேரத்துல நான் வரேன்னு சொல்லுவான். ஹே சேக், நீ என்னை விட்டுட்டு போகாதன்னு சொல்லுவா. கைசருக்கு ஷாக்கிங்கா இருக்கும். நீ என்ன பேர் சொல்லி இவனை கூப்பிட்டேன்னு கேட்பான். சேக்னு கூப்பிட்டா நீ எதுக்காக இப்படி கேட்கிறேன்னு கேட்பா. அதாவதுன்னு சொல்ல வருவான். சேக் முறைச்சு பார்க்கவும் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிடுவான். ஆக்சுவலி சேக் இப்படி கூப்பிடுறது சுத்தமாவே பிடிக்காது. சேக் சேக் சேக்னு இவ பாட்டுக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட் பண்ணிட்டு இருப்பா. போது நிறுத்துன்னு சொல்லிட்டு சர்ச்சை கூட்டிட்டு இங்கிருந்து போயிடுவான். ஃபைனலி மிஸ்டர் ரோசல் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை மீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவான். நான் என்ன சொல்றேன், மிஸ்டர் ரோசல் கல்யாணம் பண்ணிக்க போறாரா? யாரை கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு கேட்பா. எனிவே, நான் கைசர் மேக்ஸ்வெல் லம்போஷனை மீட் பண்ணதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லுவான். என்னோட பேரு எம்மி ரொமேரோன்னு சொல்லிட்டு கை கொடுப்பா. எம்மி ரொமேரோவா? சரி, வந்து உட்காருன்னு சொல்லுவான். வாவ், போலீஸ்க்கு கூட ஃபேன்சியான பேர் இருக்கான்னு கேட்டுட்டு பக்கத்துல போயிட்டு உட்காருவா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இவ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பா. கைசர் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். உனக்கு என்ன தெரியுமா, உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப நீ சொன்னதை வச்சு பார்க்கும்போது இப்போ வரைக்கும் மிஸ்டர் ரோஸ்வெல்னா யாருன்னு உனக்கு தெரியாதான்னு கேப்பா. எல்லாம் எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வயசானவரா ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் நினைக்கப்பா. எனது வயசானவரான்னு கேட்பான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சேக்
கூட போனார்ல அவர் தான் சொல்றேன். அவர் எங்க பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணோன்னா அவர்கிட்ட சேக்கு இப்ப கேட்டுட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்றது சரி அன்னைக்குப்பா. கைசரால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியாது. உன்ன மாதிரி ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு சிரிச்சுட்டே இருப்பான். உனக்கு ஒன்று தெரியுமா மிஸ்டர் ரோசலை பத்தி நான் ரிசர்ச் பண்ணது சரியா தான் இருக்கு. அவர் பாக்குறதுக்கு ஸ்ட்ரிக்டான ஒரு மாதிரி தெரியறாருன்னு சொல்லுவா. உண்மைதான் நீ சொல்றது சரிதானே சொல்லுவான். ஆனா உனக்கு ஒன்று தெரியுமா மீட்டிங்ல நான் ஒரு விஷயத்த நோட் பண்ணா அவர் பாக்குறதுக்கு உயரமா இருந்தாரு. முடியும் பக்கத்துக்கு கருப்பு கலர்ல இருந்துச்சு. ஆனா மனுஷங்க மாறுவாங்க தான் போல. ஆனா வெயிட் பண்ண நேத்து தானே நான் அவரை மீட் பண்ண அதுக்குள்ள இப்படி இந்த அளவுக்கு மாறுனுக்குப்பா. உண்மை சொல்லனா நீ கிடைச்சதுக்காக மிஸ்டர் ரோசல் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவான். ஏனே இலக்கின்னு சொல்லிட்டு இருக்க இவங்க 2 பேரும் வரத்துக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? அச்சா ரொம்ப லேட் ஆகிடுச்சு. எம்ஏஎஸ் எல்லாம் அம்மாவே நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்கன்னு சொல்லுவா. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்கன்னு சொல்லுவான். இவளுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சேக் இப்ப நான் வீட்டுக்கு போகலாமான்னுக்குப்பா. இது எல்லாத்தையும் நீ சைன் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபைல கொடுப்பான். சீரியஸ்லி நீ என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்குறதா தான் இவ்வளோ நேரம் என்ன நீ வெயிட் பண்ண வச்சியான்னு கேட்டுட்டு கடகடன்னு எல்லா பேப்பர்ஸ்லயும் சைன் பண்ணி முடிப்பா. இப்ப 12 மணி 1 நிமிஷம் ஹாப்பி ஆனிவர்சரின்னு சொல்லுவான். இவளுக்கு ஒன்றும் புரியாது. நீ என்ன சொல்லிட்டு இருக்க எனக்குப்பா? மிஸ்டர் ரோசல் இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இந்த பொண்ணு டோட்டலா வேற மாதிரி இருக்கான்னு சொல்லுவான். ஓகே நான் சைன் பண்ணி முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு சேக் கிட்ட பேப்பர்ஸை கொடுப்பா. எல்லாத்துலயும் கரெக்டா சைன் பண்ணிட்டாலான்னு பார்த்துட்டு ஜட்ஜ் கிட்ட கொடுப்பான். ஜட்ஜ் செக் பண்ணி பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு திரும்பவும் ஃபைல கொடுத்துருவாரு. புதுசா கல்யாணம் ஆன 2 பேரும் ரொம்ப வருஷத்துக்கு நல்லபடியா வாழுங்கன்னு வாழ்த்துவான். எனக்கு ஒன்றும் புரியாது. சுத்தி பார்த்துட்டு யாருக்கு கல்யாணம் ஆச்சுன்னு கேப்பா. வேற யாரு உனக்கு தானே சொல்லுவான். இவளுக்கு ஒன்றும் புரியாது. என்ன எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? எப்படி நடந்துச்சு? என்னோட கல்யாணத்துக்கு என்னையே இன்வைட் பண்ணலையான்னு கேப்பா. அசால்ட்டா பேப்பரை கொடுப்பான். வாங்கி படிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆயிடுவா. என்ன மேரேஜ் சர்டிபிகேட்டா? அப்ப கல்யாணம் ஆகிடுச்சுன்னு அர்த்தமா? அப்ப நான் இந்த மிஸ்டர் ரோசல கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா இவருக்கு என்னோட தாத்தா வயசு இருக்கும் மாதிரி தெரியுது. அவங்களோட முதர்த்தை எடுத்துக்கிட்டேன்றதாக நீங்க எனக்கு தண்டனை கொடுக்குறீங்களா? என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களோட முதர்த்தை உங்ககிட்டே கொடுத்துறேன். நீங்க எனக்கு தண்டனை கொடுக்காதீங்க. பாருங்க உங்களோட முதர்த்தை நான் இங்க வச்சுட்டேன். இப்ப நான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு என்னோட மம்மி கிட்ட உங்களை பத்தி சொல்றேன்னு சொல்லுவா. கேசரால சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இவ போயிட்டு ரிப்போர்ட் பண்ண போறாளான்னு சொல்லுவான். சச்சால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது சார். நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இங்க இருந்து போகலான்னு பாப்பாரு. வெயிட் பண்ணுங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? எதுக்காக இவர் இப்ப கிளம்புறாரு? இப்பதான் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆச்சு. அதுக்குள்ள நீங்க இங்க இருந்து போறீங்களா? சேக் இவர் இப்படிப்பட்டவர் தானா? எப்போதும் இவர் இப்படிப்பட்டவர் தானா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு இவர் பாட்டுக்கு போறாரு. உண்மையாவே இப்பதான் கல்யாணம் ஆச்சு. அடுத்து என்ன ஆகும்? அடுத்து எங்க 2 பேருக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா என்ன பண்றது? சேக் அப்புறம் என்ன பண்றது சொல்லு. அப்புறம் என்ன பண்றது? அம்மா இதுக்கு என்ன அர்த்தம்? இவன் இதுக்காக பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான். நான் இங்க பயங்கரமா ஸ்ட்ரெஸ் ஆகி இருக்கேன். இவன் அதெல்லாம் கண்டுக்காம சிரிச்சுக்கிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு கோவப்படுவா. எமி இவர் ஒன்னும் மிஸ்டர் ரோசல் கிடையாதுன்னு சொல்லுவான். அப்ப இவர் மிஸ்டர் ரோசல் இல்லைன்னா வேற யாருன்னு கேப்பா. இவளுக்கும் பக்கத்துல வந்து நான் தான் எசிகேல் ரோசல் அண்ட் நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லுவான். எம்மையால நம்பவே முடியாது. 2 பேரும் மாத்தி மாத்தி பார்த்துட்டு இருப்பாங்க. இதோட இந்த பார்ட் முடியுது. ஓகே இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்ட்ல நான் உங்களை மீட் பண்றேன். until then bye. Thanks for watching.